ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 7-6 பயிற்சி 6.5 9ஆம் கணக்கு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? a cot theta plus b cosecant theta is equal to p மற்றும் b cot theta plus a cosecant theta is equal to q அப்படின்னா p ஸ்கொயர்டு மைனஸ் q ஸ்கொயர்டின் மதிப்பு ரெண்டையும் ஸ்கொயர் எடுக்கும். நம்ம ஸ்கொயர் எடுத்து சிம்பிளை பண்ணி கொண்டு போவோம். ஓகே, முதல்ல p is equal to எழுதிக்கிறேன். ஸ்கொயர் எடுப்போம். a ஸ்கொயர் காட் ஸ்கொயர்டு தீட்டா b ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர்டு தீட்டா ப்ளஸ் 2ab காட் தீட்டா கொசிகன் தீட்டான்னு. ஓகே, இதை ஸ்கொயர் பண்ணியிருக்கேன், வர்க்கம் எடுத்திருக்கேன். p is equal to அப்படின்னு. ஓகே, வச்சுக்கிறோம். அடுத்து q ஸ்கொயர் ஸ்கொயரிங், இங்கேயும் வர்க்கம் எடுக்கிறேன். ஏன்னா அவங்க p ஸ்கொயர்டு மைனஸ் q ஸ்கொயர்டு மதிப்பு தான் கேட்குறாங்க. ஸோ இது என்ன ஆயிரும்? ஸ்கொயர் போடல, a ப்ளஸ் b தான் ஹோல் ஸ்கொயர்டு ஆயிரும். விரிச்சு எழுதுறேன். புரிஞ்சா? இங்கேயும் வர்க்கம் எடுத்திருக்கேன், இங்கேயும் வர்க்கம் எடுத்திருக்கேன். ரெண்டையும் இப்போ மைனஸ் பண்ணும். பி ஸ்கொயர்டு மைனஸ் கியூ ஸ்கொயர். ஓகே, பி ஸ்கொயர்டை முதல்ல எழுதுறேன். மைனஸ் கியூ ஸ்கொயர்டு வேல்யூ மைனஸை உள்ளே கொண்டு போகிறேன். எல்லாத்துக்கும் மைனஸ் கொண்டு போகிறேன். ஓகே, ப்ளஸ் 2ab காட் தீட்டா கொசிகன் தீட்டா மைனஸ் 2ab காட் தீட்டா கொசிகன் தீட்டா கேன்சல். ஸோ இங்கே அடுத்து ஏ ஸ்கொயர் டேர்மை கலெக்ட் பண்ணுவோம், பி ஸ்கொயர் டேர்மை கலெக்ட் பண்ணுவோம். ஏ ஸ்கொயரை கலெக்ட் பண்ணால் காட் ஸ்கொயர் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர், பி ஸ்கொயரை கலெக்ட் பண்ணோம்னா கொசிகன் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர். கொசிகன் ஸ்கொயர் மைனஸ் காட் ஸ்கொயர்னா தான் 1. ஸோ இது என்ன செய்கிறேன்? நான் சைனை வெளியே மைனஸை போட்டுட்டு சேஞ்ச் பண்ணிடுறேன். இங்கே ஆல்ரெடி கொசிகன் ஸ்கொயர் தீட்டா காட் ஸ்கொயர் தீட்டா இருக்கு 1. ஸோ இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு 1 ப்ளஸ் பி ஸ்கொயர்டு இன்ட்டு 1, அதாவது ஆன்சர் பி ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயர். ஓகே, ஒன்வேர்டு எவ்வளோ பெருசாக கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் தரவாக செஞ்சு பார்த்துட்டா ஆன்சர் ஃபெமிலியர் ஆயிரும். உங்களுக்கு செஞ்சு பார்க்கணும், அதுதான்.